Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு நம்ம gingerbread cookie எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குக்கி செய்யறதுக்கு முதல்ல 55 grams பட்டர் நீங்கள் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க, பட்டர் மெல்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பவுடர்ட் ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்துட்டு ரெண்டுமே நீங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பட்டர் வந்து நம்ம கை சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கரெக்டாக திக் கன்சிஸ்டன்சி வரணும். உங்கள்கிட்ட டார்க் ப்ரௌன் சுகர் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த குக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் வந்து 1 கப்பு வீட் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து பிளெயின் ஃப்ளார் இல்லை மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த குக்கி கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நட்மெக் பவுடர், சின்னமன் பவுடர் 1/8 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர் வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் to 3/4 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹனி வந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணுங்க. ஹனி சேர்த்துட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. அப்புறமா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டோ வரணுங்க. வந்துட்ட பிறகு ஒரு 5 to 10 minutes இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸாக வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிங்க அப்படின்னாக்கா மாவு நல்லா திக்காயிடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா மாவு எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஒரு பேக்கிங் பேப்பர், அதாவது கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாவு கொஞ்சோண்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு எவ்வளோ திக்னஸ் அந்த குக்கீஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் இங்கே மேலே இந்த கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா அந்த மாவு வந்து அந்த ரோலிங் பின்னில் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரோல் ஆகி வந்துடுச்சிங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன குக்கி கட்டர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஜிஞ்சர் குக்கி பண்ணுறதுனால அந்த ஜிஞ்சர் ஷேப் வச்சு நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேங்க. நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் அந்த பேக்கிங் பேப்பர் வச்சோம் அப்படின்னாக்கா அப்படியே ரோல் ஆகி வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பேக்கிங் பேப்பருக்கு கீழே கொஞ்சோண்டு தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேப்பர் வந்து நல்லா அந்த ட்ரேயில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ ரோல் ஆகாமல் அப்படியே நிற்கும். இப்போ இந்த ஜிஞ்சர்பிரெட் மேன் அவுட் சைடில் இருக்க எல்லா டோவையும் எடுத்துட்டேங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த திக்னஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ நீங்கள் வந்து அந்த திக்னஸ்க்கு நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிஞ்சர்பிரெட் மேனுக்கு ஒரு லைஃப் கொடுக்கலாம் நம்ம, சரியா? அதுக்கு ஒரு ஸ்ட்ரா வச்சு கண், வாய், அதுக்கப்புறமா கீழே அந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பேக் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் பசங்க இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்கள வச்சு இது செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு க்ரியேட்டிவாக ஃபன்னாக இருக்குங்க. இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா ஜாலியாக செய்வாங்க இதெல்லாம். அந்த ஜிஞ்சர்பிரெட் மேனுக்கு கொஞ்சம் பூட்ஸ் ஷேப் வரத்துக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பூட்ஸு கையில் க்ளவுஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போ இது வந்து அவனில் 180 degrees 10 minutes வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மீச்சம் இருக்கிற அந்த மாவை வச்சு அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 10 minutes கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்முடைய ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸ் பர்ஃபெக்டாக குக்காய் வந்திருக்குங்க. இது பார்த்திங்களா, நம்ம அந்த அச்சு வச்சு அந்த ஐஸ் அந்த பட்டன்ஸ் எல்லாம் நல்லா அழகாக பதிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஐசிங் நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப்பு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கு, லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, ட்ராப் பை ட்ராப். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா அப்படியே ரொம்ப தின்னாயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க நல்லா கொஞ்சம் ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கா நம்ம பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி நம்ம பைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம இந்த ஐசிங்கை நம்ம பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிறிஸ்மஸ் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெட் அண்ட் க்ரீன் இல்லையா? ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸை உங்கள் க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஹாலிடே சீசனில் வீட்டில் பசங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்கள இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி அவங்கள டெக்கரேட் பண்ண சொன்னோம் அப்படின்னாக்கா நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட விரும்பி செய்வாங்க. இந்த ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குல்ல. இது வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம சின்னமன் பவுடர் இந்த ஜிஞ்சர் பவுடர்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த ஜிஞ்சர்பிரெட் குக்கீஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.